சேனலில் பார்க்க இருப்பது குட்டி ஸ்டோரி. தலைப்பு: இரண்டாவது ஸ்வரம் வாழ்க்கை. எல்லோருக்கும் இரண்டாவது வாய்ப்பு தராது. அப்படி தந்தாலும் அதை பயன்படுத்துவது சிலர்தான். நந்தினி நம்ம கதையின் நாயகி. நல்ல அழகு, படிப்பு மட்டும் இல்லைங்க, நல்ல குணமுள்ள பெண். எப்பவும் பேயால மார்னிங் எக்ஸசைஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பரப்பா எல்லா வீட்டு வேலையும் முடித்துவிட்டு தன்னோட ஆபீஸ்கேயும் கிளம்பி போகும்போது ஏதோ ஒன்று அவளை ஒரு கணம் நிற்க செய்தது. ஆம், ஒரு வயசானவர் பஸ் நிலைய நடைபாதையில் அமர்ந்து யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் யாரும் அவரை கண்டு கொள்ளவில்லை. இந்த அவசர உலகில் யாருக்கும் அந்த அளவு பொறுமை இல்லை. தன்னோட வேலைய பார்க்க டைம் இல்ல, அப்புறம் எங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது? ஆனால் நந்தினி அவரை கவனிக்க காரணம் அவர் அருகில் இருந்த இசைக்கருவிதான். அவர் அருகில் சென்று, ஐயா, நீங்க இத வாசிப்பீங்களா என்றாள். அவர் என்று கூறியபடி மயங்கி விழ, நந்தினி அவசரமாக வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணீரை அவர் முகத்தில் தெளித்தாள். அவளுக்கு புரிந்தது, அவர் சாப்பிடாமல் இருந்தால் வந்த மயக்கம் என்று. உடனே தன்னிடம் இருந்த உணவை அவரிடம் கொடுத்து சாப்பிட சொன்னாள். அவர் சாப்பிட்டு முடித்ததும் அவரை பற்றி கேட்டாள். நான் ஒரு இசை ஆசிரியர், விதிவசத்தால் வேலை, மனைவி, பிள்ளைகளை இழந்து ஒருவேளை சோத்துக்கு கையேந்தும் நிலைக்கு வந்துட்டேன்மா என்று கண்ணீருடன் கூறினார். பாவம்தான், நண்பனின் துரோகத்தால் இந்நிலைக்கு ஆளாகி உள்ளார். அவரிடம் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் வாசிப்பீங்களா என்றாள். அவர் முகத்தில் மீண்டும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று கண்கலங்க அவளை பார்த்தார். அன்று இரவுதான் அம்மாவிடம் நடந்தவற்றை கூறினாள். அவள் அம்மாவும் அவருக்கு உதவி செய் என்றாள். ஒரு வாரம் கழித்து மீண்டும் அவளோடு அவரை தேடிச் சென்றாள். அவரிடம், ஐயா, நாளை ரெடியாயிருங்க, ஒரு இசை நிகழ்ச்சியில் வாசிக்க வேண்டும், நான் வந்து உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்றாள். அவர் வியப்புடன் பார்க்க, ஆமா, என்னோட மீடியா ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு என்றாள். மறுநாள் ஒரு அழகிய மின் விளக்கு அலங்கார மேடையில் அவரை வாசிக்க அழைத்தார்கள். அவள், இதுதான் உங்களுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு, நன்றாக வாசிங்க என்றாள். அவரும் ஒருவித பதட்டத்துடன், தலையாட்ட பயப்பட வேண்டாம், ஆல் த பெஸ்ட் என்றாள். மேடையில் அழகான உடையில் கையில் இருந்த இசைக்கருவியை எடுத்து வாசிக்க, முதலில் சற்று பயம் கலந்த குழப்பத்துடன் வெளிவந்த இசை சற்று நேரத்தில் மிகவும் இனிமையான இசை ஊற்றாய் பாய்ந்தது. அவர் வாசித்து முடிந்ததும் அரங்கில் பயங்கர கரவொலி. அவர் கண்களில் கண்ணீர் மல்க நந்தினிக்கு நன்றி கூறினார். குழந்தைகள் அவரிடம் ஓடி வந்து தனக்கும் இசையை கற்றுத்தருமாறு கூறினார்கள். ஆமா நண்பர்களே, நம்மால் ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடிந்தால் அதுதான் உண்மையான இசை. நீங்க சொல்லுங்க, நீ யாருக்காவது இந்த மாதிரி வாய்ப்பு வழங்கி இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறு ஒரு கதையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.